ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோங்க. அதுக்கு 1/2 கிலோ பூண்டு வந்து நம்ம உரித்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், புளி வந்து நம்ம கைப்பிடி அளவு வந்து உருண்டை எடுத்துக்கிட்டு அதில் ஊற வச்சுருக்கோங்க. ஒரு 100 புளி ஊற வச்சுருக்கோங்க. அப்புறம் 50 வெந்தயம், 50 கடுகு வந்து வறுத்து கொட்டி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 100 நல்லெண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ வந்து பூண்டை வந்து நல்லெண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ பூண்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு மிதமான சூட்லேயே வந்து இந்த பூண்டை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் பாருங்கள் அப்படின்னு உரைச்சி மேலே வருதுங்க. நல்லா செவக்கிற வரையில் மிதமான சூட்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாயு பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே வராது. எலும்புகளுக்குமே நல்ல வலு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து இந்த வெள்ளைப்பூடுங்க. இதை எல்லாரும் பயன்படுத்தி நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள், பூண்டு இந்த அளவு வதங்கின உடனே நம்ம பூண்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வெந்தயத்தையும் கடுகையும் நுணுக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பெருங்காயத்தூள் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் போட்டோங்க. பாருங்கள், இந்த வெள்ளைப்பூண்டோட விழுந்த உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம புளித்தண்ணியை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ அந்த வெந்தய பவுடரும் கடுகு பவுடரையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. சூப்பரான பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான ஒரு பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட லிங்க் வந்து பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போயிட்டு பாருங்கள். டாடா, பை பாய்.